வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்க்க போகிற ரெசிபி பாதாம் மில்க் டேஸ்டியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பாதாம் ஒரு 10-12 எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறது. இதை ஒரு ஓவர் நைட் ஊற வைக்கனாலும் ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு அழகாக அந்த தொலியெல்லாம் கலண்டுரும். அதே மாதிரி பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 3 முந்திரி, பாதாம், ஒரு ஏலக்காய் வச்சுருக்கிறேன். அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை வெறும் வாணலியில் தான் வறுத்து வச்சுருக்கிறேன். இதோட தொலி ஃபுல்லாக எடுத்துடலாம். பொடி பண்ணிடுறதுக்கு வச்சுருந்ததை இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணின மிக்ஸி ஜார்லேயே இந்த ஊற வச்சுருந்த பாதாமையும் சேர்த்து நம்ம இப்போது நல்லா அரைச்சி ஒரு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பாலில் சேர்க்குறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது பொடி பண்ண பாதாம் பவுடர். பாலை சூடு பண்ணிக்கிறோம். ஒரு 400 ml நான் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பவுடரை லாஸ்ட்டில் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே மாதிரி வெல்லம் சேர்த்து அது லைட்டாக கரையிறது வரை வெயிட் பண்ணால் போதும். அதிக ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சில டைம் தெரிஞ்சிடும். சீனினா உங்களுக்கு தெரியாது. வெல்லம் சம்டைம்ஸ் பால் திரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வெல்லம் கரைஞ்ச உடனே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பாதாம் பவுடரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதாம் மில்க் ரெடி ஆயிரும். இது சம்மர் டைமில் நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஹாட்டாகவும் சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மில்க்கு இப்போ நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சில்லுன்னும் சாப்பிட்லாம், இல்லை ஹாட்டாக வேணாலும் ஹாட்டாக குடிக்கலாம். பாதாம் பவுட்ரு ரொம்ப பொடியாக பண்ணாமல் கொஞ்சம் மீடியமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், மேலே அப்படி மதந்துட்டுருக்கு. டேஸ்டான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.